ஓகே, இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலாக செய்ய போகிறோம். இப்போ பசங்கள்லாம் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில குழந்தைங்க நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டு பசங்களாம் சுத்தமாக நான்வெஜ்ஜே தொட மாட்டானுங்க. ஸோ அவங்களுக்குலாம் எப்படி நான்வெஜ் எந்த மாதிரி கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆஃப் கீ, ஸோ கீ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பைசஸ் 2 ஏலக்காய், 2 கிராம்பு அண்ட் சின்ன சின்ன துண்டாக 3 பீஸ் பட்டை. வேறு எதுவுமே ஸ்பைசஸ் கிடையாது இதில். ஓகே, ஸ்பைசஸ் வந்து பொரியணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் தென் வெஜ்ஜஸ் பார்த்திங்கன்னா ஆனியன், கேரட். ஆனியனும் கேரட்டும் ஒரே டைமில் போட்டால் தான் அது சீக்கிரமாக கேரட்டில் எல்லாமே சாட்டே ஆகும். கேரட்டும் சாட்டே ஆனால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா வரும். இல்லாட்டி வேகாது கேரட்டு. நான் பெரிய பெரிய பீசஸாக போட்டிருக்கேன் கேரட்டை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன பீசஸாக கூட போட்டுக்கலாம். என் வீட்டில் இருக்க குழந்தைங்க கேரட்னால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அண்ட் கரி லீவ்ஸ், சும்மா கொத்தமல்லி கொஞ்சம், புதினா இருந்தால் புதினா சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை சாட்டை பண்ணிக்கலாம். வெஜ்ஜஸ்லாம் கொஞ்சம் சாட் ஆகிடுச்சு. தென் இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூனுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகேங்களா? இதை போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் சாட்டை பண்ணிக்கோங்க. இதில் வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லிஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட்டு 4 பீசஸ் சிக்கன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் ஆஃப் 1 ஸ்பூனுக்கு தாராளமாக நீங்கள் கர்ட் சேர்த்துக்கலாம். வைக்கிறேன். ஒரு கப் வாட்டருக்கு ஒரு கப் ரைஸ்க்கு 1 கப் வாட்டர் ஊற்றிக்கேன். இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றணும். ½ கப்புக்கும் கொஞ்சம் கூட. ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி போட்டுக்கலாம். நார்மல் ரைஸ் தான்.
நம்ம பிரியாணி ரைஸ்லாம் அதெல்லாம் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் சால்ட் ஜஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மஞ்சள்தூள் வேணும்னா மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இல்லை இதில் எனக்கு தண்ணி வேண்டாம், தண்ணிக்கு பதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படின்னாலுமே ஊற்றிக்கலாம், தாராளமாக ஊற்றிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் ரைஸ் போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி 2லேருந்து 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரெசிபி ரெடி ஆகிடும். ஓகே, இப்போது 3 விசில்ஸ் விட்டு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். தென் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. சர்வ் பண்ணிடலாம் இப்போ குழந்தைங்களுக்கு.